நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ராசி ரீதியா. அதை நம்ம கூட யார் ஷேர் பண்ணிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா காதல் ஜோதிடர் மற்றும் குடும்ப நல ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். எப்படி மேம் இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேம். மேம், ஒவ்வொரு ராசியை பொறுத்து ஒவ்வொருத்தரோட கேரக்டர்ஸ் மாறுமா மேம்? முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதை நிச்சயமா ஒவ்வொரு ராசிக்குமான ஒரு குணாதிசயம் அப்படின்றது சிறப்பு குணாதிசயம் டெஃபினட்டா உண்டு. ஓகே மேம். அப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா தெரிஞ்சுக்கலாமா மேம்? நிச்சயமா மேம், அன்பானவங்கன்னு சொல்லலாம். இல்ல அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா அந்த ஓடி போற ஒரு ராசினா அந்த மீன ராசி நேர்கள் தான் வந்து நிப்பாங்க. அவங்கள பத்தி நீங்களே சொல்லிடுங்க மேம். எனக்கு உண்மையிலேயே நான் அந்த 12 ராசிக்கு பாக்குறேன். அப்படியே அழகா தனித்துவத்தை எடுத்து பேசுறீங்க. செம நல்ல இது இருக்குன்னு ஃபீல் பண்றேன். உண்மையிலேயே மீன ராசி காலச்சக்கரத்துக்கு இறுதியான ராசி. பொதுவா வந்து மீனம் அப்படின்னாலே குருவினுடைய ஆதிக்கம், குருவினுடைய ராசி. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனே உச்சம் பெறக்கூடிய ராசி. நமக்கு வந்து புதன் நீச்சமாகறாரு. சோ இவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப தனித்துவம். என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி நாங்கெல்லாம் வந்து தனிமையை விரும்பாத ஆளுங்க. தனிமை எங்களுக்கு நிறைய பாடத்தை கத்துக் கொடுத்துருக்காங்க. தனிமையை தான் கிரியேட்டரா உருவாக்கி இருக்கேன். அந்த மாதிரியான நபர்கள் நீங்க சொன்ன மாதிரி அன்புன்னு சொன்னாலே போதும், ஓடி ஓடி வந்து செய்யக்கூடியவங்க. ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்டுன்றது மாதிரி நிறைய வந்து இறக்க குணம், அன்புக்கான நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஈடு வேற யாருமே கிடையாது. ரொம்ப இறக்க குணம் ஜாஸ்தியா இருப்பாங்க. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவனுக்காக ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போயிட்டு அதுல பழகிடா ஆறதும் இவங்கதான். சப்போர்ட்டிவா போய் நின்றுட்டு தேவையெல்லாம் பழகிடா ஆகி அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களும் சொல்லலாம். கிட்டத்தட்ட அம்மாவினுடைய பாசக்கார பிள்ளைங்களா இருக்கும். நிறைய பேருக்கு அம்மாவோட அன்பு ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப லோன்லியா இருக்க மாதிரி இருக்கிற வந்து அதுவே கிரியேட்டிவா மாத்தவங்கன்னு சொல்ல இல்லையா. நிறைய வந்து சிந்திக்கக்கூடிய செயலாற்றக்கூடிய தன்மை ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பேர் ஞானவாதிகளா இருப்பாங்க. ஆன்மீகத்துல அதீத நாட்டம் தேடல் இதெல்லாம் இருக்கும். மோட்சக்காரகன்னு சொல்லக்கூடிய அமைப்பே வந்து இந்த ராசியை தான் சொல்றாங்க. சோ மோட்சத்தினுடைய நிலைன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஞானிகள், சித்தர்கள், இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான நிலைகள் இருக்குது. எதுவுமே இல்லைங்க, வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு கடந்து போக தெரிஞ்சவங்களும் இவங்கதான். அன்புன்ற ஒரு விஷயத்துல மட்டும் இவங்களை லாக் பண்ணிட்டாலும் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த கோவத்தை கூட வெளிப்படையா காட்ட முடியாங்க. அப்ப கூட ஏண்டா கண்ணு இது பண்ணாம இருக்கலாம் இல்லடாமா அப்படின்னு ரொம்ப இறக்கமா போய் பேசி அந்த கோவத்தை கூட எனக்கு கோவம் வருதுங்க. எனக்கு அந்த வாய்ஸ் ரைஸ் பண்றதுன்றது எங்களுக்கு ரொம்ப முடியாத ஒரு காரியமா இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், எனக்கு மட்டும் கிடைச்சா போதும், என்னை சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருக்கும். எது என்னன்னா ஒரு பக்கம் கிவரா இருந்துட்டு நோ சொல்லவே தெரியாதுங்க. இவங்க தாங்க உங்களோட பெரிய மைனஸே. எனக்கு வந்து நோன்னு சொல்ல தெரியாது. அது வரமாட்டேங்குதுங்க. என்னங்க பண்ண கொடுத்து செவந்த கைன்னு வாங்கல. நிறைய பேருக்கு கொடுத்துட்டு அப்புறமா ஃபீல் பண்ணக்கூடிய நிலை. கண்டிப்பா இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கொண்டு போகக்கூடிய தன்மையாருன்னா இவங்க தான் எக்ஸ்ட்ரீமான நல்லவங்க, எக்ஸ்ட்ரீமான கெட்டவங்க. நிறைய பேருக்கு வந்து என்கிட்ட அட்வைஸ் கேட்கறாங்க. சொல்லுவாங்கல்ல, டீச்சர் பிள்ளை வாத்தியார் பிள்ளை படிக்காது, வாத்தியார் பிள்ளை மக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இவங்க வந்து எல்லாருக்கும் வெளியில இருந்து பாக்குறதுக்கு அதையும் அந்த டீச்சரா எங்களை கொண்டாடுவாங்க. எனக்கு இன்ன வரைக்கும் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவங்கதான். பார்த்து எல்லாமே இது பண்ணக்கூடிய நிலை. ஆனா இவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு வேல்யூபிளே புரியாது. வெளியில புலி வீட்டுல இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களோட வேல்யூபிள் தெரியாத பர்சனா வீட்டுல வச்சிருப்பாங்க. பட் இவங்களுடைய திறமை வந்து வேற. அந்த மாதிரியான ஆட்கள் தான். அது மாதிரி பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து தனித்துவம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நகை, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இதெல்லாம் கடந்துட்டேன். எனக்கு ஞான வாழ்க்கை எடுத்துக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா ஆரம்ப காலங்கள்ல பணம் பொருளாதாரம் ஓடி ஓடி பார்த்தேன். எல்லாமே அனுபவிச்சிட்டேன். வாழ்க்கை இவ்வளவுதான் தோணுச்சு. இறைவனை நோக்கி நான் பயணப்படுறேன் அப்படின்ற அளவுக்கு ஆன ஒரு நிலை. களவும் கற்றுமர அதே சமயத்துல இவ்வளவுதான் அப்படின்ற எல்லாமே மாயேன்ற ஒரு நிலைக்குள்ள போறது. அப்படின்ற நிலையுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மீனத்துல இருக்கவங்களுக்கு உண்டு. மாணவர்கள் அந்த எந்த மாதிரி துறையில பழிச்சிருவாங்க? நிச்சயமா எங்கெல்லாம் பெரும் பணம் புழங்குறதோ, நகை மதிப்பீட்டாளர்களா இருக்கலாம், நகைக்கடை வைக்கிறதுக்கான படிப்புகளா இருக்கலாம், அதே மாதிரி வந்து படிப்பு சார்ந்த விஷயம் போது ஆசான் பணி, சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணி, எங்கெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லா துறைகளுமே. நான் எனக்கு ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்கில்ல வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அது ஆசான் பண்ணி தான். கிட்டத்தட்ட அது எல்லா விஷயத்திலயுமே எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி டிடெக்டிவா இருக்கிறதா இருக்கட்டும், கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், மத போதகர்களா இருக்கட்டும், அறநிலை சார்ந்த துறைகள்ல இப்ப நீங்க எடுத்துக்கிற தெய்வாசம், நிர்வாசகம், இதெல்லாம் வந்து போதிக்கக்கூடிய தன்மையா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜட்ஜ்மெண்ட் மிகப்பெரிய இருக்கிறதுலயே கௌரவமான பதவின்னு எதை சொல்லுவோம்? உயரிய பதவி. நீங்க அரசு துறை சார்ந்துல இருந்து தனித்துவமா உருவாகுதுல இருந்து பெருமணம் போட்டு பெரிய பிசினஸ் மேனும் உருவாகுதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது சார்ந்த கல்வி, அது சார்ந்த படிப்பு, அது சார்ந்த வேலை அப்படிங்கிறது தான் உங்களோட போவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு தொழில் அதிபரா இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன தகுதி வேணும்? அதுக்கு ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் எல்கேஜி யூகேஜி படிச்சு +2 முடிச்சு ஒரு டிகிரி பண்ணி அதுக்கான பிசினஸ்க்கான தனித்துவத்தை உருவாக்கணும்னு எப்படி படிக்கணும்? கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு கிரியேட்டர் படிப்படியான வளர்ச்சி நோக்கி வளர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே மேம், இவங்களோட காதல் திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு?
நிச்சயமா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க மீடியா துறையில நிறைய பேர் கால் பதிக்கிறது ரொம்ப பிரபலமா இருக்கிறது இவங்க தான், மீடியா ரிலேட்டட்ல. அதனால எங்களுடைய காதல் வாழ்க்கைன்னு கேட்டீங்களா, இந்த மாதிரி இருக்கவங்க அந்த இயல்பாவே வந்து இவங்க எல்லாம் அழகாவும் இருப்பாங்க, அறிவாவும் இருப்பாங்க, வசீகரிக்கக்கூடிய தன்மையாவும் இருக்கும். இவங்களை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. ஏன்னா சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய ராசி. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நிறைய ஆனா லவ் பிரேக்கப் நிறைய வந்து கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எல்லாம் ப்ரொபோசல் வந்துச்சுங்க, விட்டுட்டேன், இன்னைக்கு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒண்ணு கூட கரெக்டா இல்ல. அது மாதிரி நான் எனக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணாங்க, எங்க அம்மா அப்பெல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, பட் நான் ஹாப்பி. ஒரு சில கேரக்டர் அப்படி எனக்கு ரொம்ப அந்த பிள்ளைய பிடிச்சதுங்க. ஆனா எங்க வீட்டுல கௌரவம் முக்கியம்னு சொல்லிட்டாங்க, அதனால கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம்ட்டாங்க. இன்ன வரைக்கும் அந்த பிள்ளைய மனசுக்குள்ள போட்டு சுமந்துட்டே இருக்கேங்க. அந்த அளவுக்கு லவ்வோட இருக்க முடியும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த காதல் திருமண வாழ்க்கை, காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற லெவல். புடிச்சு புரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. இந்த காதல்ன்றது பெரிய காம்ப்ளிகேட்டடா எல்லாருமே பாக்குறாங்க. அது ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு புரிதலோட கல்யாணம் பண்றது. இந்த விஷயம் எனக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த பொருளை நான் எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்றதான். சோ இவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். வேற ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடெல்லாம் இல்ல. பிடிக்காம திணிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏனோன்ற வாழ்க்கையை வாழ்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. நிறைய பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்புகள் அமையறதுமே இந்த ராசிக்காரங்களுக்கு தான். என்ன காரணம் அப்படின்னா தாமத திருமணம் பண்ணணும் பசங்களா இருக்கும் பட்சத்துல. ஏன்னா சுக்கரன் உச்சம் இல்லையா, பெண்களால் தேவையில்லாத பிரச்சனை வீட்டுக்கு வந்தா கூட வரும். தாமத திருமணம் நல்லது. இன்னொன்னு வந்து இடுப்பார் கைப்பிள்ள மாதிரி இவங்க பெண்களா இருக்கும் பட்சத்துலயும் எங்க அக்கா தங்கச்சியில போய் உங்ககிட்ட போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இதெல்லாம் எனக்கு இப்படி பண்ணா அப்படி பண்ணா, இவங்க ஃபேமிலி அப்படி இல்ல, இடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கக்கூடாது. சோ இவங்களுடைய கொஞ்சம் அதை மட்டும் பாத்துருந்தாங்கனால இதுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே மேம். இவங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? நம்ம சொன்ன மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட எல்லாரையும் நம்பிடுவாங்க, நம்பி ஏமாந்துருவாங்க. அது ஒரு விஷயம். நம்பிக்கைங்கிறது உங்க மேல உங்களோட கான்ஃபிடன்ட் அப்படிங்கறது எப்பவுமே நீங்க குறையாம வச்சுக்கோங்க, அது ரொம்ப பெட்டர். இன்னொன்னு வந்து எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் உங்கள்கிட்ட திணிக்கிறாங்கன்னா அந்த நோ சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க நோ சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டு ஐயோ ரொம்ப நல்லவங்க அந்த வார்த்தையை வச்சு நீங்க வாழ போகுது, நீங்க வந்து நிறைய கஷ்டங்களை சுமந்து கண்டிப்பா கண்டிப்பா அதை மட்டும் நீங்க பார்த்துட்டா போதும். ஓகே மேம். இவங்க எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடும், இவங்களோட ஃபேவரட் கலர்ஸ் என்ன மேம்? நிச்சயமா இவங்களுக்குமே லட்சுமி தாயாருடைய வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பு. நான் பொதுவா சொல்வேன் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து சித்தர்கள் ஜீவ சமாதியில போயிட்டு வந்தாங்களே வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கூரையில்லா தெய்வம்னு சொல்லுவோம், அதாவது ஆகாசலிங்கேஸ்வரர் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரியான தெய்வ வழிபாடுமே எங்களுடைய வாழ்க்கையில சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். சோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து எல்லோ கலர் வந்து ரொம்ப சூப்பரான கலர். ஓகே மேம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற நம்ம மீன ராசி நேயர்கள் மேம் சொன்னது எந்த அளவுக்கு பாசிட்டிவா கனெக்ட் ஆகுதுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிருங்க.